டாடோர் மன்னோட எபிசோட் 12ல் ஃபைனலாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நியூஸ் பார்க்குறான். எஸ்டர்டே வந்து லீ ருக்ஸை பென்டகிராம் செயின்ட்ன்றவங்க ஜப்பானுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அவளை வந்து மக்கள் எல்லாம் புகழ்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறாங்க லீ ருக்ஸை சொல்லிட்டு. உடனே ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை துரோகம் பண்ணதில் இவ்வளோ ஒருத்தவ தான் அப்படின்னு யோசிக்கிறான். தென் நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க டஞ்சன் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி இவ தான் வந்து யூனிக்கான வெப்பன்ஸ்னால் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த எக்யூப்மெண்ட்ஸை இவ சேல் பண்ணியே வந்து நிறைய காசு பார்க்குறா அப்படின்ட்டு ஷோ பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து இவ நேற்று இவாக்கு கூட ஏற்படுத்தின கான்வர்சேஷனை பார்க்கும்போது நம்ம ஸ்கூலை பயன்படுத்தி ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆகிறான். என்னதான் மேலோட்டமாக பார்த்தா ஒரு ஹீரோ போல் தெரிஞ்சாலுமே வந்து இவ வந்து மற்றவங்கள பயன்படுத்தி அட்வான்டேஜ் தான் வந்து கெயின் பண்ண பார்க்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். நான் இதே போலவே வந்து போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தென் ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான். பட் நான் இதை எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறேன், இவரோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நான் இந்த அகாடமிக்கு வரும்போது இதனோட செக்யூரிட்டி எல்லாம் டைட்டாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் இது என்ன விஷயம் இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறேன். முன்னாடி வந்து கொயசுக்கின்னு கூப்பிட்ற ஒரு வாய்ஸு, அது யாரும் இல்லை, நம்மளோட அசாஹி தான் அது ஹீரோயின். ஸோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹீரோ அப்படி இதை ஆர்டிக்கில் பார்த்துட்டு, ஓ இவங்களா, லீ தானே இவங்க அப்படின்னு நம்ம அசாஹியை வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. லீ வந்து அமேசிங் அப்படி தானே நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஏன்னா வந்து நேற்று அவங்க ஹைஜாக்கர்ஸ் கிட்டனா வந்து ஃபைட் பண்ணாங்க. தென் அவங்களுடைய கில்டு த கிரேட் ஸ்னேக் ஆஃப் த சாங்ஷன் இது வந்து ரொம்ப பாப்புலரான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து சாங்ஷனா அப்படின்னு கேட்குறான். உடனே அசாஹியும் ஆமாம் அது வந்து லீ கிரியேட் பண்ண ஒரு கிளான் அப்படின்ட்டு அசாஹியும் சொல்கிறா. அதில் வந்து நிறைய பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உடனே ஹீரோவும் ஐசி அப்படின்னு பார்க்குறான். ஸோ அப்போ பிளாக் சூட்டில் இருக்க எல்லா பர்சன்ஸும் வந்து அந்த கிளானை சேர்ந்தவங்க தானே, அவங்க தான் வந்து லீயை கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். தென் அசாஹியும் சொல்கிறாங்க இங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறத வந்து யோசிக்கிறாங்க. நீ என்ன பண்ண போகிற கொயசுகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோட ஃபுல் நேம் வந்து அசாய் கொயசுகே. ஸோ இவங்க வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கணும்னால லாஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்றாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவும் இல்லை வெயிட் பண்ணு சொல்லிட்டு நான் அந்த கிளானை பயன்படுத்தியே லீ கிட்ட க்ளோஸாக போயிடலாம் போலே, ஆல் ரைட் அப்படின்னு யோசிச்சுனே போகிறான். தேங்க்ஸ் அசாஹி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எதுக்குன்னு பார்த்தோன்னா உன்னால் தான் நான் என்ன பண்ணுன்றதை கண்டுபிடிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருப்பான். அசாஹி கொடுத்த டீட்டெயில்னால ஹீரோ அந்த மாதிரி ஒரு கிளான் இருக்குதுன்னு தெரிய வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த கிளான் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகி லீயை வந்து க்ளோஸ் பண்ணலான்ற தாட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அசாக்கியும் வைக்கப்படுங்க, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிரின்ஸிபலுக்கு அவனுடைய டெலிஃபோன் வந்து ரிங் ஆகுது. இட்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹே இவாக்கோ அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபேவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது யாரெல்லாம் ஆப்வியஸ் நம்ம ஹீரோ தான். என்ன அது அப்படின்னு கேட்கும்போது உன்னை வந்து லீ காண்டாக்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன பேசுகிறாங்கன்றதை காட்டல. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து லீயோட லெபார்ட்டரி தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டஞ்சன் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி. ஸோ அங்கே தான் காட்டுறாங்க. ஸோ இவ வந்து ஒரு புது ட்ரக்கை கண்டுபிடித்த வந்து இவாக்க கிட்ட பேசியிருப்பார்ல. ஸோ இப்போ கேட்குறான் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டுட்டு. ஸோ அவனும் கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, அந்த மெடிசனை என் மேலே இன்ஜெக்ட் பண்ணுறாதீங்க, ஏன்னா எதாவது தப்பாக போச்சுன்னா நான் இறக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த லீயும் அவளுடைய காலை எடுத்து அவள் மூஞ்சில் வச்சு நசுக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ வந்து லேபில் இருக்க ஒரு எலி, உன்னோட ஒப்பீனியனை நான் வந்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ட்டு லீயும் சொல்கிறான். தென் லீயும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ வந்து ஒரு பெசிமிஸ்ட்டாக இருக்காத. பெசிமிஸ்ட்னால் வந்து எப்பயும் வந்து நெகட்டிவாக யோசிப்பாங்க, அதுதான். நீ வந்து இந்த மெடிசனை வந்து தாங்கிட்டனா நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சனாக வந்து மாற முடியும். ஸோ அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு லீயும் சொல்கிறா. அவன் ப்ளீஸ் வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்கிறான். உடனே லீ வந்து எதையும் கேட்காம இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் கழுத்திலே போட்டுடுறா. அவனும் வழியில் ரொம்ப கத்துறான். அவன் சலைவா எல்லாமே ஊற்றிடுது. என்ன இவன் பேசுகிற திறனை இழந்துட்டானா அப்படின்ட்டு லீயும் கேட்டுடு. ஸோ அப்போ மேஜிக் இல்லாதவங்கக்கிட்ட இந்த ட்ரக் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய டேட்டாஸ்னால் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு லீயை வந்து கிளம்புறான். அப்போ சொல்கிறாங்க நம்ம வந்து விரைவிலே வந்து நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. லீயும் வந்து அது கரெக்ட் தான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய கிரேட் ஸ்னேக் ஆஃப் சாங்ஷன் இந்த கில்டுக்கு வந்து ஆளை ரெக்ரூட் பண்ணுற மாதிரியே வந்து ப்ராசஸை தொடங்குங்க. பட் வந்து இவ ஆள் எடுக்கிறதா சொல்லிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் சப்ஜெக்ட் தான் பயன்படுத்திட்டு இருக்கா லேப்ரேட்டாக. தென் வந்து இவாக்கு கால் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தேன்ல, என்னுடைய ட்ரக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சில சப்ஜெக்ட்ஸ்னால் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு பேசுகிறா. எனக்கு ஆனால் என்ன வேணும்னா வந்து அந்த பர்சன்ஸ்க்கு வந்து மேஜிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து அந்த மாதிரி எதாவது ஆட்கள் உன்னோட அகாடமியில் இருந்தால் அவங்க எனக்காக செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறா.
ஸோ அதான் விஷயம்னா நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அகாடமியில் ஒரு செலெக்ஷன் வைக்கலாம். அது மூலிமா நம்ம வந்து யார் ஸ்கில்டான பர்சன்றதை கண்டுபிடிக்கலாம். உடனே இவ்வளோ வாவ் அது நல்லா இருக்கே, ஸோ இவாக்கோ நீ கூட நல்ல நல்ல ஐடியாஸ்னால் வந்து கொண்டு வர சில நேரத்தில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து காலை கட் பண்ணுறா. தென் டேட் டைம்னா நான் வந்து உனக்கு நோட்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வந்து காலை வைக்கிறா. இவாக்காவும் காலை வைக்கிறான். தென் இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ நான் பண்ணிட்டேன் நீ கேட்ட போலவே அப்படின்ட்டு கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோ அப்போ கால் பண்ணி பார்த்தீங்களா, லீ கால் பண்ணா இதை பண்ணு. ஸோ இதான் அந்த விஷயம். அந்த கிரேட்டான ஐடியான்றது இவாக்கு ஒன்றும் கொடுக்கல, நம்ம ஹீரோ சொன்னதன் பேரில் தான் இவன் ஜஸ்ட்டு அதை பேசியிருக்கான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் லீயோட ரைட் ஹேண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேசுகிறான். நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு உங்கள்கிட்ட மேக் பண்ண போகிறேன். எங்களுடைய கிளானுக்கு நாங்கள் வந்து ஆள் எடுக்கிறது போகிறோம். ஸோ அதற்கான செலெக்ஷன் எக்ஸாம் இந்த அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறோம். உடனே எல்லாம் சீரியஸாவா அப்படியான்னு யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, நம்ம வந்து ஒரு பாப்புலரான கிளானில் சேர்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது ஹீரோ வந்து சிரிக்கிறான். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து லீ கிட்ட நெருங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைய போகுது அப்படின்ட்டு சிரிக்கிறதோட இந்த எபிசோட் 12 வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.